ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? நானும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன். இப்போ வந்து ஏழாவது நாள் பிரசாதம் என்ன செய்கிறேன், சிம்பிளாக என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பிரசாதம் பண்ண போகிறோன்னா பால் பாயாசம் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நேரம் இருந்தால் அது சூடாகும். தண்ணி கொதிச்சிருச்சு. பால் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் அவ்வளோதான் செய்ய போகிறேன். ஜாஸ்தி செய்யலை. ஒரே ஒரு 2 கிளாஸ் பாயசம், அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு, பாலும் ஊற்றியாச்சு. பால் கொஞ்சம் கொதிக்கிட்டு வருங்க. பால் வந்து கொதிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ எவ்வளோ சேமியா எடுத்துக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு கொஞ்சம் தான், ஒரு கைப்பிடி கூட இல்லை சேமியா, அவ்வளோதான். சேமியா போட்டுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு பாருங்கள், அது போட்டுடலாம். சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், இது வேகட்டும், சேமியா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நெய்யில். முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு அதில் போட்டுடலாம். இருங்க, இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை பிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இறக்கிட்டு கொண்டு போய் சாமிக்கிட்ட வைக்கலாம். இருங்க, சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷத்தில். பாருங்கள், எடுத்து போய் சாமிக்கு வச்சிடலாம். இது கெட்டியாகவே ஆகாது. பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம சிம்பிளாக பிரசாதங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள்லாம் நம்ம ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு நம்ம ஒரு பிரசாதம் செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகுமோன்னு நினப்போம். 9 நாள் நான் 9 பிரசாதம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ 7 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் இருக்குது. எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? வாங்க கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சிடலாம். அது வந்து முருகருக்கு வந்து நிறைய ஸ்வீட்டு தான் வைக்கணும். அவருக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் 9 நாளும் நான் 9 இனிப்பு செஞ்சு வச்சு நான் கும்பிட்டுருக்கேன். அதில் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றிட்டேன். இப்போ விளக்கு வச்சுட்டு நம்ம புக் படிச்சுட்டு பூஜையை முடிக்கணும். இருங்க, நான் பூஜையை முடிச்சுட்டு காமிக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஏதாவது குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் சாமி கும்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?